அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் பொருட்பால் அதிகாரம் 41 கல்லாமை 405வது குறள். கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாட சோர்வுபடும். கல்லாத ஒருவன் தன்னை கற்றவன் போல் மதித்து கொண்டு பேசினால் அவனுக்கு இயல்பாக உள்ள மதிப்பும் கெட்டு போகும். படிக்காதவன் தான் அறிவுடையவன் என்று தன்னைத்தானே மதிக்கும் மதிப்பு தன்னை வந்து கண்ட அறிவுடையவன் ஒருவனோடு தான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லும் வரையிலுமே நிற்கும். சொன்னால் தனது அறியாமை வெளிப்பட்டு அம்மதிப்பு தவறிவிடும் என்பது கருத்து. கல்லாத ஒருவன் என்றால் நூல்களை கல்லாத ஒருவன் என்பதும், தகைமையான் என்றால் அறிவுடையான் என தன்னைத்தானே மதிக்கும் மதிப்பாகும். தலைப்பெய்து என்றால் கண்டு என்று பொருள்படும். சொல்லாட என்றால் உரையாட என்றும், சோர்வுபடும் என்றால் கெடும் என்பதும் பொருள். இவன் நினைத்த தற்பெருமை கெடும், அழிந்து போகும். இயற்கை அறிவினால் பொதுவாக பேசலாம், படிக்காது பேசக்கூடாது. படித்து கற்று தெளிவடைய வேண்டும் என்பது பொருள். 404, 405 இந்த 2 குறளினாலும் கல்லாதாரது இயற்கை அறிவின் குற்றம் கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.